ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மைனாஸில் வந்து நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டி போயிருக்காங்க. ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா நகையும் பணமும் வந்து கொடுத்து விட்ருக்காங்களே நம்ம சோழங்கிட்ட. அந்த நகையும் பணத்தையும் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களே வந்து ஆள் செட் பண்ணி அந்த நகையை வந்து திருடுறதுக்கும் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மனோகர். எப்படியாவது சோழனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சு. ஸோ நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க ஒரு ஒரு மாதிரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா மனோகர், அதெல்லாம் அவன் திருட்டு பையன்மா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து சோழனை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் யாருமா அன்னோன் நம்பர்லேருந்து வரும். நம்ம நிலா வந்து ஃபோனை எடுக்காமலே இருந்தாங்க ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மதினி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபோனை எடுமா, அண்ணன் நம்ம சோழனா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க. சோழா நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சோழா இல்லாமல் நீங்கள், நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலா தானே, நீங்கள் இங்கே வாங்க, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்க அப்படின்னு வந்து நம்ம நிலா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பிட்டு வந்து போகணுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப சொல்கிறாங்க அவங்கள வந்து அவங்க அப்பாவெல்லாம். அதெல்லாம் சோழனா இருக்காது, நீ வேணா தேவையில்லாமல் அப்படி இப்படி எதுவும் நினைக்காத, சோழன்லாம் நம்மளுக்கு ஃபோன் அடிச்சிருப்பார்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சோழன் தான் ஏற்கனவே நீங்கள் பணத்தை வேறு காணுன்னு சொல்கிறீங்களே, அதனால் சோழனுக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா பிடிச்சி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்து எல்லாருமே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்ததை பார்த்தோன்னே நம்ம நிலா வந்து உங்களுக்கு எதுவும் என்னாச்சு சோழா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சோழனை பார்த்தோன்னே நம்ம நிலா வந்து கட்டிப்பிடிச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னோன்னே உங்களுக்கு அடிவேறப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்து பக்கத்தில் வந்து போகிறாரு. என்ன சார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு மனோகர் ஒரு பக்கம். இந்த சோழன்றவங்க இவங்க யார் அப்படின்னு கேட்க, இது வந்து என்னோடய மாப்பிள்ளை தான் அப்படின்னு வந்து நம்ம மனோகர் சொல்கிறாரு. அவங்ககிட்ட நகையும் பணமும் வந்து கொடுத்து விட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தான் வந்து என்னோடய பார்ட்னர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லி நகையும் பணம் வந்து கொடுத்து விட்டோம். பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து விட்டதுனால அங்கே வந்து 4 பசங்க வந்து அந்த பொருளை வந்து கடத்திட்டு போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த பாதையில் நின்றுட்டு ஒரு கேஸ் விஷயமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 பசங்க வந்து எங்கள் கையில் வந்து மாட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் மருமகனே நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து சேஃபாக இங்கே வந்து பணத்தோடு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லி சொன்னோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் வந்து சரி நம்ம போலீஸ்காரர் வந்து சொல்கிறாரு மனோகர்கிட்ட. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் வயிறு வந்து கபகபன்னு எரியுது. என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இங்கே வந்து கட்டி பிடிச்சிட்டு நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. மகளும் மருமகனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தோன்னே, என்ன இவன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி, அவன் மேலே இப்படி போய் பாசம் வச்சுருக்காள் அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து அவங்க மனோகரும் அவங்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காண்டாகிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா. இந்த சீரியல் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது.